Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு. அண்ட் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரைஸ்க்குமே நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெந்தயமும் சோம்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் ஃபுல்லும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 4லேருந்து 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நம்ம ராவாக சாப் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விஷ் தான். இது போட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆகிற டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அதோட சோம்புத்தூள், அப்புறம் மிளகுத்தூள். ஸோ இந்த 6 மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாஸோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவி நல்லா குக் ஆகிற டைமில் வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து தான். நாங்கள் இன்றைக்கி ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு குக் ஆனோட்டியுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே தண்ணிலாம் குறைஞ்சிருக்கு, நல்லாவே பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு தான். நமக்கு தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இல்லை கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ ஹாஃப் பாயில் மாதிரி அது மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி உடச்சி அப்படியே ஹாஃப் பாயில் நம்ம எப்படி தோசை டவாவில் போடுவோமோ அது மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணாமல். ஸோ இது மாதிரி நம்ம வேணுன்ற அளவுக்கு முட்டை போட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் ஆகணும். இதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட வடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.